திருவரங்க கலம்பகம். ஆசிரியர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். பேச வந்த தூதை செல்லரித்த ஓலை சொல்லுமோ. பெருள் வரங்கள் அருள் அரங்கன் பின்னை கேள்வார் தாளிலே பாசம் வைத்த மறவர் பெண்ணை நேசம் வைத்து முன்னவே பட்ட மன்னர் பட்டதெங்கள் பதிப்புகுந்து பாரடா வாசலுக்கிடும் படல் கவித்து வந்த கவிகை மாமகுடம் கோடி திணையிழக்க வைத்த நாளும் காவியும் வீசு சாமரம் குறித்தொடுத்த கற்றை சுற்றிலும் வேலியிட்டது அவர்கள் இட்ட வில்லும் வாளும் வேலுமே. இப்பாடலில் தூது வந்த வீரனிடம் பெண் வீட்டார் தங்கள் குலப்பெருமையையும் தங்கள் பெண் திருமால் மீது கொண்டுள்ள காதலையும் கூறுவதாக அமைந்துள்ளது. பேச வந்த தூது செல்லரித்த அந்த ஓலை சொல்லுமோ என தூது வந்த வீரனிடம் பெண்ணின் உறவினர்களான மறவர் குடியைச் சார்ந்தவர்கள் கேட்கின்றனர். அதன் பொருள், நீ அரசனுக்காக தூது வந்திருக்கிறாய், நீ சொல்ல வந்த அந்த செய்தியை எழுத்தாணியால் அரிக்கப்பட்ட இந்த ஓலை சொல்லிவிடுமா என்று கேட்கின்றனர். மேலும் எங்கள் வீட்டு பெண் பெருவரங்களை அருளக்கூடிய அந்த திருவரங்கர் மீது அன்பு வைத்தவளாக இருக்கிறாள். அப்படிப்பட்ட அப்பெண்ணை ஏற்கனவே பல மன்னர்கள் பெண் கேட்டு வந்ததாகவும் அவர்கள் பட்ட அவமானங்களை எங்களுடைய ஊரில் வந்து பாருங்கள் என்று கூறுகின்றனர். மேலும் அம்மன்னர்கள் பட்ட பாட்டை அவர்களே எடுத்து கூறுகின்றனர். அவர்கள் பிடித்து வந்த குடை எங்கள் வீட்டில் வாசலுக்கு மூடும் படலாக உள்ளது. அவர்கள் அணிந்து வந்த மணிமகுடங்களே எங்கள் வீட்டில் திணையளக்கும் படி மரக்கால் போன்ற அளவைகளாக உள்ளது என்று கூறுகிறான். எங்கள் வீட்டில் குடிசைகளுக்கு மேல் தேவைப்படும் கூரையாக உள்ளது அவர்கள் வீசி வந்த வெண்சாமரங்களை என்கிறான். எங்களுடைய வீட்டை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள வேலிகள் அவர்கள் தோல்வியடைந்து விற்று சென்ற வில்லும் வாளும் வேலுமே என்று கூறுகிறார். மறவர்குல பெண்ணை பெண் கேட்டு வந்தவர்களிடம் அந்த பெண்ணின் விருப்பத்தையும் தங்கள் மறவர்குல சிறப்பையும், தங்கள் மகளை பெண் கேட்டு வந்தவர்கள் மிகப்பெரிய பேரரசர்கள், ஆனால் அவர்களெல்லாம் அவமானப்பட்டு திரும்பிச் சென்றதாக இதில் கூறுகிறார்கள் மறவர்குல ஆண்கள்.